இந்தியா கூட்டணி பிற மாநிலங்களில் தமிழகத்தைப் போல அனைவரையும் ஒருங்கிணைத்து செயல்பட்டிருக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் டி ராஜா கூறியுள்ளார். நமது செய்தியாளர் ஸ்டாலின் நடத்திய நேர்காணலில் பல்வேறு தகவல்களை அவர் தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தேசிய பொதுச் செயலாளர் டி ராஜா நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம். கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது, விரைவில் மோடி 3வது முறையாக பதவியேற்க இருக்கிறார். இந்தியா கூட்டணியோட செயல்பாடுகள் எதிர்கட்சியாக இந்த 18வது லோக்சபால எப்படி இருக்கும்? உங்களுடைய செயல் திட்டங்கள் எப்படி வச்சிருக்கீங்க? தேர்தல் முடிவுகளை பார்க்கிற பொழுது திரு மோடி ஒரு மகத்தான வெற்றி தனக்கு கிடைத்திருப்பதாக சொல்லிக் கொள்ள முடியாது. அதே போல பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது என்டிஏவோ தங்களுக்கு மாபெரும் வெற்றி மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்று கருத முடியாது. இந்த தேர்தல் முடிவுகள் திரு மோடி அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் வந்திருக்கிறது. இந்த தேர்தல் முடிவுகள் திரு மோடி அவர்களுடைய எதேச்சாதிகார செயல்பாட்டிற்கு ஒரு தாக்குதலாக வந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியா கூட்டணியில் இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை ஏற்று அதனை மதித்து செயல்படுகிற கட்சிகள். இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்றைக்கு குருவாக அல்லது பாரதிய ஜனதா கட்சியை வழிநடத்துகிற அமைப்பாக கருதப்படுவது ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொண்டதே இல்லை. இந்தியாவை ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக நாடாக ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கொண்டதில்லை. இந்தியா ஒரு மதவாத நாடாக வேண்டும், அதுவும் குறிப்பாக இந்துத்துவ நாடாக மாற வேண்டும் என்று தொடர்ந்து போராடி வருவதுதான் ஆர்எஸ்எஸ். இன்னும் சொல்ல போனால் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த பலரே எங்களுக்கு 400 இடங்கள் வெற்றி பெற வேண்டும், 400 இடங்கள் வெற்றி பெற்றால் இந்த அரசியல் சட்டத்தை தூக்கி எறிவோம், மாற்றுவோம் என்றெல்லாம் கூப்பாடு போட்டுக் கொண்டிருந்தார்கள். அது பற்றியெல்லாம் மோடி பேசுவதில்லை. இப்பொழுது அரசியல் சட்டத்தை நான் காப்பாற்றுவேன் என்று பேசுகிறார். மோடியினுடைய நேர்மையற்ற அரசியலை மக்கள் கவனித்து வருகிறார்கள். ஆட்சியை அமைக்க முடியாது என்ற நிலைக்கு யாரும் போய்விட முடியாது. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் இருக்கிற என்டிஏ அரசு எத்தனை நாளைக்கு நீடிக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அவர்கள் பின்பற்றுகிற கொள்கைகள் எப்படியெல்லாம் இருக்கப் போகிறது என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். எனவே இந்தியா கூட்டணியை சார்ந்த கட்சிகள் எல்லாம் நாம் தொடர்ந்து ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை முன்வைத்து நாம் போராட வேண்டும். இன்னும் ஒற்றுமையா இருந்திருந்தா இந்த வலுவாக சந்திச்சிருக்கலாமோ? இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக செயல்பட்டு வருகிறது. தொகுதி உடன்பாடு என்று வருகிற பொழுது மாநிலத்துக்கு மாநிலம் சில சிரமங்கள் இருந்திருக்கின்றன. தமிழ்நாடு ஒரு முதன்மையான மாநிலம். எப்படி தொகுதி உடன்பாடு எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் எல்லோரையும் அரவணைத்து ஒன்றுபடுத்தி முன் செல்லுகிற வகையில் அமைய வேண்டும் என்பதற்கு தமிழ்நாடு ஒரு உதாரணம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அனைத்து பாராட்டுகளுக்கும் அவருக்கு உண்டு. நேற்றைக்கு நடைபெற்ற இந்தியா கூட்டணி கூட்டத்தில் கூட எல்லோரும் திரு ஸ்டாலின் அவர்களை பாராட்டினார்கள். இது தமிழ்நாட்டில் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் நடைபெற்றது போலவே எல்லா மாநிலங்களிலும் நடந்ததாக நான் சொல்ல மாட்டேன், அது உண்மையும் அல்ல. அதனால் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய இந்த தேர்தல், அங்கு அமைந்த இந்த அணி சேர்க்கை, இதிலிருந்து படிப்பினைகளை பெற வேண்டும்.